வணக்கம். இந்து மதத்தில் யானை விநாயகருடன் இணைத்து இறைவனாக கருதப்படுகிறது. யானை ஒரு மங்கள சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது. நினைவாற்றல் அதிகம் கொண்டது. யானையை பார்த்து சிலருக்கு பயம் இருக்கும், சிலருக்கு யானையை பார்த்தால் வணங்க தோன்றும். யானை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் காரிய வெற்றி உண்டாகும். யானை மாலை போடுவது போல கனவு கண்டால் பதவி தேடி வரும். யானை கனவில் வருவது நன்மைதான். யானை எப்படி வந்தால் நன்மை என்று பார்ப்போம். வீட்டு வாசலில் யானை நிற்பது போல கனவு வந்தால் பல நன்மைகள் நடக்கப் போவது என்று அர்த்தம். யானை உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு வந்தால் காரிய வெற்றி உண்டு. யானை உங்களை தாக்குவது போல கனவு கண்டால் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் ஏதோ சங்கடங்கள் நேரப்போகிறது என்று அர்த்தம். யானையை பார்த்து பயப்படுவது போல கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று அர்த்தம். வனத்தில் யானை துரத்துவது போல் கனவு வந்தால் உங்களின் லட்சியத்தை அடையப் போவதில் சில தடைகள் வரப்போகிறது என்று அர்த்தம். மதம் பிடித்த யானைகள் கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். பெரியவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். யானை தண்ணீரை கடப்பது போலவும் தண்ணீரில் நிற்பது போலவும் தண்ணீரை பீச்சி அடிப்பது போலவும் கனவு வந்தால் கவனமாக இருக்க வேண்டும். கடந்த கால கவனக்குறைவினால் சிக்கல் வரப்போகிறது என்று அர்த்தம். மேலும் கர்ப்பிணி பெண்கள் கனவில் யானை வந்தால் நல்லது, உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அர்த்தம். அத்தகைய குழந்தைக்கு கூர்மையான புத்தி கொண்டிருக்கும் என்று அர்த்தம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.